இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவோமா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் தான் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஐஎன்எம் தான் பார்க்க போறோம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? சரி, ஓகே. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு? கேக்குதாம்மா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஓகேம்மா. ஸோ வெரி குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. வாங்க வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1908 வரைக்கும் முடிச்சிருக்கோம். சூரத் ஸ்பிரிட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தா 1909 இருந்து பார்க்க போறோம். 1909 இருந்து 1970 வரைக்கும் பார்க்க போறோம். 1917 வரையும் பார்க்க போறோம். சரிங்களா? கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? சரிங்களா? கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஓகேம்மா ஓகேம்மா. சரி, ஐஎன்எம். சரிங்களா? ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா 1909 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். 1909 நடந்துச்சு தான் பார்க்க போறோம். சரி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு விஷயத்த 1909 போட்டாங்க. 1909 என்ன போட்டாங்கன்னா இந்திய சபை சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. யாரு போட்டது அப்படின்னா 2 பேர் போட்டிருப்பாங்க. மின்டோ அண்ட் மார்லி அப்படின்னு சொல்லி 2 பேர். மின்டோ அண்ட் மார்லி இந்த 2 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1909 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னாலும் ஒன்று தான், இந்திய கவுன்சில் ஆக்ட்னாலும் ஒன்று தான், இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ மின்டோ யார் அப்படின்னா இதுல செக்ரட்டரி. சரியா? மின்டோ யாருன்னா இதுல செக்ரட்டரி. லார்டு மார்லி, சாரி, மார்லி வந்து செக்ரட்டரி. மார்லி வந்து செக்ரட்டரி. மின்டோ வந்து வைஸ்ராய். சரியா? வைஸ்ராய். இவங்க 2 பேரும் போட்ட சட்டம் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய சபை சட்டம் 1909. புரியுதாமா? ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து மார்லியும் மின்டோவும் போட்ட சீர்ஃபார்ம் தான் பின்னாடி என்ன வந்துச்சு, இந்தியன் கவுன்சில் ஆக்டா வந்துச்சு. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டமன்றத்துல, அதாவது வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், வாங்கம்மா வாங்க, முடியுமா? இப்போ வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸை இன்டேரக்டா எலெக்ட் பண்ணி 16 பேர் இருப்பாங்க ஆல்ரெடி. அதை என்ன பண்ணுவாங்கன்னா 60 பேர் ஆக்குவாங்க. நோட் பண்ணி கேட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸ் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 என்ன பண்ணும் 60 மாத்துவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன சார் பண்ணும் அப்படின்னா இந்தியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில சேர்ப்பாங்க. ஸோ வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியன் சேர்ப்பாங்க. அந்த இந்தியன் பேர் யார் அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணி. இப்போ 1909 என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றான் அப்படின்னா வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இதுக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்திருப்பாங்க இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில ஒரு இந்தியன் செலக்ட் பண்றாங்க. அந்த இந்தியன் பேர் என்னன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஸோ வைஸ்ராய் நிர்வாகத்தை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு இந்தியன் சேர்க்கிறாங்க. யார் அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்தியனின் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யார் அப்படின்னா எஸ்பி சின்ஹா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹான்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து என்ன சார் பண்றாங்க அப்படின்னா செப்பரேட்டா எலக்டரேட் ஃபாலோ பண்றாங்க. யாருக்கு அப்படின்னா முஸ்லிம்ஸ்க்கு தனி இடஒதுக்கீடு. தனி தொகுதி என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அந்த தொகுதியில் அவங்க போட்டி போட்டுக்கலாம். சரிங்களா? தனி தொகுதி ஒதுக்கிடுவாங்க. அந்த தொகுதி யாரு போட்டு பாட்டுக்கலாம், முஸ்லிம்ஸ் போட்டு பாட்டுக்கலாம். யாருக்கு கொண்டு வந்தனா இது மின்டோ கொண்டு வந்திருப்பார்ப்பா. மின்டோ தான் இந்த ரீஃபார்ம் கொண்டு வந்திருப்பார். மின்டோ தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ரீஃபார்மை கொண்டு வந்திருப்பார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. முஸ்லிம்ஸ்க்கு யார் தனி இடஒதுக்கீடு, முஸ்லிம்ஸ்க்கு யார் கொண்டு வந்தா மின்டோ தான் கொண்டு வந்திருப்பார். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். அதான் என்ன பண்ணிருப்பாங்க 1909 முஸ்லிம்ஸ்க்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. யாரு கொடுத்திருப்பா அப்படின்னா மின்டோ தான் கொடுத்திருப்பாரு. சரியா? இதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட், வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை. ஓகேவா? வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை யார் அப்படின்னா லார்டு மின்டோ தான். சரிங்களா? முஸ்லிம்ஸ்க்கு தனி, இதுக்கு யாருப்பா முக்கியமான காரணம் அப்படின்னா ஆகா கான். முஸ்லிம்ஸ்க்கு தனியா இடஒதுக்கீடு வர காரணம் யார் அப்படின்னா ஆகா கான் சொல்லிட்டு ஒரு ஆளு. அனைத்து இந்திய முஸ்லிம் லீகோட தலைவர். ஆல் இந்தியன் முஸ்லிம் லீகோட ஃபவுண்டர் தான், ஒன்னாவது ஃபவுண்டர் இவர். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா லார்டு மின்டோட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார்.
லார்டு மின்டோட் என்ன பண்ணுவார்னா ரெக்வஸ்ட் பண்ணுவார். ஸோ வைஸ்ராய் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணுவார், அதை அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார், டிமாண்ட் பண்ணுவார். என்ன டிமாண்ட் பண்ணுவார் அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட், தனி இடஒதுக்கீடை இவர் தான் கேட்பார். யாரு, ஆகா கான் வந்து பார்த்தோன்னா அனைத்து இந்திய முஸ்லிம் கட்சியோட ஒன்னாவது ஃபவுண்டிங் மெம்பர் பா. இவர் தான் என்ன பண்ணி கேட்பாரு, லார்டு மின்டோட்ட என்ன கேட்பாரு, தனி இடஒதுக்கீடு கேட்பாரு. இவர் அக்செப்ட் பண்ணிப்பார். இது புரியுதாமா? ஃபர்ஸ்ட் இந்திய சபை சட்டம்னு பார்த்தோம். யாரு போட்டா அப்படின்னா லார்டு மின்டோவும் மார்லியும் போட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா வைஸ்ராய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இன்டைரக்டா 16 பேர் இருந்தாங்க. அது என்ன பண்றாங்க, 60 பேரை மாத்துறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, எலக்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. அது முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் தேர்ந்தெடுக்கணும்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. SP சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா முஸ்லிம்ஸ்க்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதனால மின்டோ என்ன சொல்லி கொடுக்குறா, வகுப்புவாத பெரிதுரி தந்தைன்னு சொல்லி சொல்றாங்க. வகுப்புவாத பெரிது வந்து யார் அப்படின்னா லார்டு மின்டோ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் லிட்டரேச்சர்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஆகா கான் என்ன பண்ணிருப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா லார்டு மின்டோட்ட போய் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. இதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகேவா? ஆனா காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்டை என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்பா ஒய் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்தியர்களை பிரிக்கும் முயற்சி சொல்லுவாரு. ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி இருக்கு. இந்தியாவில் இருக்க ஹிந்துஸையும் முஸ்லிம்ஸையும் பிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணிக்க, காங்கிரஸ் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ணி புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள ஹிந்து முஸ்லீமே பிரிக்கிற மாதிரி இருக்கு, தனி ஒதுக்கீடு கொடுத்து அவங்க தனியா பிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சரிப்பா, அப்போ 1909 ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா மதன் மோகன் மால்வியா. 1909 ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா மதன் மோகன் மால்வியா. நோட் பண்ணிக்கங்க. 1909 ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா மதன் மோகன் மால்வியா. இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இது வந்து பார்த்தா இந்தியர்கள் பிரிக்கும் முயற்சியா இருக்கு, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற தூண்டி விடுற இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. புரியுதாமா? சரி, அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா டெல்லி தர்பார் 1911 நடக்குதுப்பா. டெல்லி தர்பார்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா 1911 நடக்குது. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்கிலாந்து வந்து ஒரு கிங் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அவர் பேர் கிங் ஜார்ஜ் V. நோட் பண்ணிக்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்கிலாந்து இருந்து வந்த ஒரே கிங், இந்தியாவுக்கு வந்த ஒரே கிங் யாருன்னா ஜார்ஜ் V. இவர் மன்னரா இருப்பாரு. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவங்க ஒய்ஃபோட இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. இந்தியாவுக்கு வந்து எங்க வந்திருப்பாருன்னா டெல்லிக்கு வந்திருப்பாரு. டெல்லியில வந்து பார்த்தா தர்பார் நடத்திருப்பாரு. தர்பாருக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்திருப்பாரு. ஒன்லி கிங் விசிட்டட் இந்தியா யார் அப்படின்னா கிங் ஜார்ஜ் V. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோட பிரச்சனையை பார்த்துட்டு இதை வந்து ரிப்பீல் பண்ணிருப்பாரு. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வேணா, பெங்கால் பிரிச்சு சேர்த்துருங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்கட்டால இருந்து என்ன பண்ணிருப்பாருன்னா டெல்லியை கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். 1911 என்ன நடந்துச்சு அப்படின்னா 1911 ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரத்து பண்ணிருப்பாங்க. பார்ட்டிஷன்லாம் வேணாம், அதனாலதான் பிரச்சனை வந்துச்சு, அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கல்கட்டால என்ன பண்ணிருப்பாரு, டெல்லியை கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிருப்பாரு. யார் அப்படின்னா இவர் தான் ஜார்ஜ் V. இவர் ஆர்டர் படி என்ன பண்ணிருப்பாரு, யார் மாத்திருப்பா, லார்டு ஹார்டினி II. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கல்கட்டால இருந்து இவர் வைஸ்ராயா இருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணுவார், கல்கட்டால டெல்லி கேபிட்டல் சேஞ்ச் பண்ணுவார். சரிங்களா, கல்கட்டால டெல்லி கேபிட்டல் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ வேற என்ன சார் பண்ண அப்படின்னா பார்ட்டிஷன் ரத்து பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சா, 2 மாகாணம் புதுசா உருவாகுது. பீகார் அண்ட் ஒடிசா 2 மாகாணம் புதுசா உருவாகுது. பாருங்க வரைகிற மேப்பை. சரிங்களா, இந்த இடத்துல பெங்கால் இருக்கா, அதாவது வெஸ்ட் பெங்கால், இது ஃபுல்லாவே பெங்கால் தான். சரிங்களா, இதுல இருந்து என்ன பிரியுதுன்னா பீகாரும் பெங்காலும் தனியா பிரியுது. இங்க இருந்து பீகாரும் இங்க இருந்து ஒடிசாவும் தனியா பிரிஞ்சு தனி ப்ராவின்சஸா மாறுது, தனி மாகாணமா மாறுது. இங்க இருந்த பீகாரும் இங்க இருந்து ஒடிசாவும் தனி மாகாணமா. புரியுதா பாருங்க. 1911 வங்காள பிரிவு ரத்து பண்ணிட்டாங்க. வங்காள பிரிவு ரத்து பண்ணதுக்கு அப்புறம் 2 மாகாணம் புதுசா உருவாகுது, பீகார் அண்ட் ஒடிசா உருவாகுது. ஓகேவா, அடுத்து இந்த மாநாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தா நேஷனல் ஆந்தத்தை பாடியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க, நேஷனல் ஆந்தத்தை பாடியிருப்பாங்க. நோட் பண்ணிக்க, நேஷனல் ஆந்தம் எப்ப பாடப்பட்டுச்சுன்னா 1911 27 டிசம்பர். டிபிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கப்பா. நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் எப்ப பாடினாங்க, யார் ஃபர்ஸ்ட் பாடினா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு. எப்ப பாடினார்னா
பெங்கால் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருக்குல்ல, பெங்கால் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட் டைம் பாடியிருப்பார் 1911 டிசம்பர் 26 பாடியிருப்பார். சரிங்களா, ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். சரி, இப்ப அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன சார் முக்கியமான சார், நெல்லை கான்ஃபரன்சி கேஸ் 1911 நெல்லை சதி வழக்கு 1911 சரிங்களா, நெல்லை சதி வழக்குன்னு ஒன்று யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் என்ன பண்ணாருன்னா கலெக்டர் ராபர்ட் ஆஷை சுட்டு கொண்டுருவாருப்பா. ராபர்ட் ஆஷை சுட்டு கொண்டுருவார். சரிங்களா, சுட்டு கொண்டுருவார். சரிங்களா, ஏன் சுட்டு கொண்டாரு பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ராபர்ட் ஆஷ் வில்லியம் ஆஷ்ன்றவர் என்ன பண்ணா பிரிட்டிஷோட கலெக்டர்ப்பா, திருநெல்வேலி கலெக்டரா இருப்பாரு. திருநெல்வேலி மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண ரொம்ப சப்ரஸ் பண்ணாரு. மெயினா எஸ்பெஷலி வஉசி வந்து பார்த்தா ரொம்ப போட்டு அடிப்பாரு. அதனாலே மக்கள் இவர் மேல காண்டா இருப்பாங்க. அதை பயன்படுத்திட்டு ஒரு ஆள் இவர் ட்ரைனிங் கொடுப்பாரு. யார் அப்படின்னா வாஞ்சிநாதருக்கு யார் ட்ரெயின் பண்ணா, வாஞ்சிநாதர் ஐயருக்கு யார் ட்ரைனிங் பண்ணுவார்னா சுப்பிரமணியர்னு ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ணுவார்ப்பா. பிவி சுப்பிரமணியர் ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ணுவார். இவர் எந்த அசோசியேஷன் பாரத் மாதா அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஒரு சீக்ரெட்டான அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் சேர்ந்தவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். இந்த அசோசியேஷன் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் யாராவது கொல்லணும். அதான் அந்த அசோசியேஷன் ஆப்ஜெக்டிவே. இதன்படி என்ன பண்ணுவார்னா வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராபர்ட் ஆஷை சுட்டு கொண்டுருவார். எந்த இடத்துல சுட்டு கொண்டுவார்னா மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சுட்டு கொண்டுவார். மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல யார் சுட்டு கொண்டுவார், ராபர்ட் ஆஷை வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டுவார். புரியுதா? சரியா, சுட்டு கொண்டுவார். சுட்டு கொண்ட உடனே என்ன பண்ணுவார்னா அவரும் சுட்டு செத்து போயிடுவார். நல்லா புரிஞ்சுங்க. நெல்லை கான்ஃபரன்ஸ் கேஸ் என்ன அப்படின்னா வாஞ்சிநாதன் யாரை கொள்ளுவாருன்னா ராபர்ட் ஆஷை கொண்டுட்டு அவரும் அந்த இடத்துல சுட்டு செத்து போயிடுவார். சரிங்களா, எதுக்காண்டி அப்படின்னா வஉசி காண்டியும் சுதேசி அப்பவும் இவர் பண்ண சப்ரஷன் காண்டி தான் இவர் கொண்டிருப்பார். சரிங்களா, சரி. இது மெயின் அக்யூஸ்ட் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இது குரூப் 1 கொஸ்டின் நோட் பண்ணிக்க. குரூப் 1ல ப்ரீவியஸ் கொஸ்டின். நெல்லை கான்ஃபரன்ஸ் கேஸ் போன 2024 கேட்ட குரூப் 1 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டேன் அப்படின்னா நெல்லை கான்ஃபரன்ஸ் கேஸ்ல அக்யூஸ்ட் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இவர் தான் ஃபவுண்டர், பாரத் மாதா ஆசிரமத்தோட ஃபவுண்டர். இவர் தான் ஃபர்ஸ்ட் A1 போட்டிருப்பாங்க. ஏன்னா வாஞ்சிநாதன் செத்து போயிருவார், அதனால இவர் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து 2வது கான்ஃபரன்ஸ் கேஸ் டெல்லி கான்ஃபரன்ஸ் கேஸ் 1912. ஆக்சுவலா அந்த வருஷம் நடந்த எல்லாமே பார்ப்போம். ராஷ் பிகாரி கோஷும் சச்சின் சாயான்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்கப்பா. இவங்க 2 பேரும் லார்டு ஹார்டினிங் வந்து பார்த்தா பெங்கால் மக்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுவார். அது இல்லாம பெங்கால் வந்து டெல்லி கேபிட்டல் மாதிரி இவங்களுக்கு பிடிக்காது. அதனால இவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் டெல்லி சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. ராஷ் பிகாரி கோஷும் சச்சின் சையாலும் என்ன பண்ணுவாங்கன்னா லார்டு ஹார்டினியை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் டெல்லி கான்ஃபரன்ஸ் கேஸ் 1912. ஒரே வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அடுத்தது காதர் பார்ட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காதர்ன்ற சொல்லி என்ன சொல்லுன்னா உருது மொழி சொல்லுப்பா. நோட் பண்ணிக்கங்க. இந்த காதர்ன்றது சொல்லு பேரு உருது மொழி சொல். அது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி, ரிவோல்ட்னு சொல்லுவாங்க. புரட்சி இல்ல கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. புரட்சி இல்ல கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். சரியா, இது எங்க உருவாக்குறாங்க அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோல உருவாக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்க. காதர் பார்ட்டி எங்க உருவாக்குறாங்கன்னா யுஎஸ்ஏல சான் பிரான்சிஸ்கோல உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குறாங்கன்னா 1913 உருவாக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. காதர் பார்ட்டின்றது எங்க உருவாக்குறாங்கன்னா 1913 சான் பிரான்சிஸ்கோல யுஎஸ்ஏல உருவாக்குறாங்க. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா லாலால் ஹர்தயால், சோகன் சிங் பக்னா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சிங் பர்வா, அப்புறம் இன்னொரு ஆள் நோட் பண்ண தரக்நாத் தாஸ். இவங்க 4 பேர் தான் ஃபவுண்டர்ப்பா. நோட் பண்ணிக்கங்க. லால் ஹர்தயால், சோகன் சிங் பக்வானா, அப்புறம் வந்து பார்த்தா தரக்நாத் தாஸ், அதுக்கப்புறம் கர்த்தர் சிங் சர்பாவா அப்படின்னு சொல்லி 4 பேர் தான் ஃபவுண்டர். இவங்க ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் உள்ள இந்தியாவோட போக வைக்கணும்ப்பா. அதுக்கு எப்படி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ஆர்ம்டு ரிபிலியன், சண்டை போட்டு அவங்க அடிச்சு துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சண்டை போட்டு எல்லா பிரிட்டிஷ் அடிச்சு துரத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதாமா? ஸோ காதர் பார்ட்டியோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா இந்தியா விட்டு பிரிட்டிஷ் ஓட வைக்கணும். என்ன அதுக்கு என்ன பண்ணுவோம், வெப்பன்ஸ் எடுத்தாங்க, கையில பொருள் எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவோம், அவங்க ஓடணும், இந்தியா விட்டு ஓடணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. புரியுதா? காதர் பார்ட்டி. சரி, என்ன சார் நடந்துச்சு? இவங்க புரட்சிகரமா கருத்துக்கு வந்து பார்த்தா இளைஞர் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. அதனால காதர் நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாங்க. 1913 டிசம்பர் மாசம். இனிஷியலா வந்து பார்த்தா நவம்பர் மாசத்துல பஞ்சாப்லையும் ஹிந்திலையும் உருதுலையும் மட்டும் பப்ளிஷ் பண்ணா, பின்னாடி எல்லா மொழியிலும் என்ன பண்ணா அப்படின்னா காதர் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன புரட்சிகரமா கருத்துக்களை வந்து பார்த்தா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு. இந்த புரட்சிகரமான கருத்துக்களை என்ன பண்றாங்கன்னா இந்த கட்சியோட கொள்கையோ இந்த கட்சியோட புரட்சிகரமான ஐடியாஸை வந்து பார்த்தோம்னா எல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற வேண்டிய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது
இதுக்கு ஃபண்ட் எங்க சார் வந்துச்சு அப்படின்னா, இந்தியன்ஸ் இந்த வம்சாவளிகள் யுஎஸ்ஏ, கனடா, ஹாங்காங், இந்தியா, சிங்கப்பூர்ல இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஏன் 1913 செலக்ட் பண்ணா அப்படின்னா, ஏன்னா ரிவோல்ட் நடந்துச்சு 1914ல 18ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேர்ல்டு வார் நடந்துச்சா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. இந்த வேர்ல்டு வார்லையோட இவங்க அடிச்சு காலி பண்ணிடுவோம். பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கான். பிரிட்டிஷும் ஜெர்மனி இருப்பா இந்த சைடு, இந்த சைடு டர்க்கி, சாரி பிரிட்டிஷும் பிரான்ஸுமா, சாரி பிரிட்டிஷும் பிரான்ஸ் இருப்பாங்க, பிரிட்டிஷும் பிரான்ஸ் இருப்பாங்க. இந்த சைடு ஜெர்மனியும் டர்க்கியும் இருப்பாங்க, ஜெர்மனியும் டர்க்கி இருப்பாங்க. சரிங்களா? இந்த சண்டையில இவனை அடிச்சு ஓட விட்டுலாம்னு சொல்லி யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா, காதர் பார்ட்டி மெம்பர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. காதர் பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இந்த ரிவோல்ட்டோட இந்த இன்னொரு ரிவோல்ட்டை சேர்த்து இதுல பிரிட்டிஷ் ஆர்மியை ஓடிச்சு ஓட விட்டுருவோம், நீ இருக்கவே கூடாது, பிரிட்டிஷ்காரன் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, பயங்கரமா சப்ரோஸ் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, ஆர்ம்டு ரிபிலியன் பண்ணாங்க. 1914ல ஆர்ம்டு ரிபிலியன் பண்ணாங்க. சரிங்களா? ஆர்ம்டு ரிபிலியன் பண்ணாங்க. சரிங்களா? ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ண, ஈஸியா சப்ரஸ் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தோம்னா இவங்க பிளான் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து தூக்குல போட்டு கொண்டுட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா, வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுத்து விதிச்சிட்டாங்க. புரியுதாமா? இப்படிதான் சப்ரஸ் பண்ணாங்க. புரியுதாமா? சரி, காதர்பட்டி பார்ப்போம். காதர்பட்டி எங்க உருவாக்குறாங்கன்னா, 1913ல யுஎஸ்ஏல உருவாக்குறாங்க, சான் பிரான்சிஸ்கோல. இந்த தலைவர் யார் அப்படின்னா, லால் ஹர்தயால், சோகட் சிங் பக்வானா, கர்த்தர் சிங் சர்பாவான்னு சொல்லுவாங்க. அப்புறம் தரக்நாத் தாஸ், இவங்க தான். இவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில பிரிட்டிஷ் இருக்கக்கூடாது, அவங்க அடிச்சு ஓட விடணும். எப்படி அடிச்சு ஓட விடணும்னா, ஆர்ம்டு ரிபிலியன், அதாவது வந்து பார்த்தா கிளர்ச்சி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எப்போ முடிவு பண்றாங்க அப்படின்னா, 1914 அந்த டைத்துல முடிவு பண்ணி. ஏன்னா அந்த டைத்துல வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு நியூஸ் பேப்பர் தான், காதர் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிப்பாங்க. பஞ்சாபி, ஹிந்தி, உருது, இந்த 3 மொழியும் என்ன பண்ணாங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. 3 மொழியிலும் பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? இவ்வளவுதான்ப்பா. இது எப்படி சப்ரோஸ் பண்ணாங்கன்னா, எல்லா லீடரும் அரெஸ்ட் பண்ணாங்க, சில லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, தூக்குல போட்டாங்க, சில பேர் என்ன பண்ணாங்க, வாழ்நாள் ஆயுதம் கொடுத்தாங்க. இப்படிதான் என்ன பண்ணாங்க, சப்ரோஸ் பண்ணாங்க. புரியுதாமா? இதுவரையும் புரியுதாமா? சரியா? ஆனா இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி புரட்சிகரமா செஞ்சாரு. பின்னாடி பகத்சிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பகத்சிங் இதை ஃபாலோ பண்ணா ரிவோல்ட் பண்ணுவாரு. பகத்சிங் வந்து இதை பார்த்து தான் என்ன பண்ணுவாரு, புரட்சிகரமா இந்த சிந்தனை எடுத்து என்ன பண்ணுவாரு, ரிவோல்ட் பண்ணுவாரு. சரிங்களா? சரி, இதுவரைக்கும் கிளியரா புரியுதாமா? கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது, போய் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. இதுவரைக்கும் கிளியரா புரியுதாமா? புரியுதா? அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், கோமத்த காரு சம்பவம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் கிளியரா இருக்குல்ல, ஒரு தம்ஸ் போட்டு போட்டுட்டுங்க. அடுத்து வந்து கோமத்த காரு இன்சிடென்ட் 1914 நடந்துச்சு. கோமத்த காரு இன்சிடென்ட் 1914 நடந்துச்சு. இந்த கோமத்த காருன்றது வந்து பார்த்தோம்னா ஷிப்போட பேருப்பா, ஷிப்போட பேரு. என்ன ஷிப் அப்படின்னா, ஜப்பான் நாட்டு ஷிப்பு. சரியா? இதுல யாரு போவா அப்படின்னா, இந்த ஷிப்பு ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னா, இதுல வந்து ஒரு முக்கியமான தலைவர் குரு சிங். இவர் வந்து பார்த்தா பஞ்சாப் சிங். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. கோமத்த காருன்றது வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க எந்த வருஷம் சொல்லிட்டு. 1914 நடந்த சம்பவம், கோமத்த கார் இன்சிடென்ட் சொல்லிட்டு 1914 நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துல யாரு முக்கியமான தலைவர்னா குருஜி சிங். அவர் யாருன்னா பஞ்சாப் நாட்டை சேர்ந்த ஒரு சிங். இந்த கப்பல்ல 376 பேர் என்ன பண்ணாங்க, டிராவல் பண்ணாங்க. ஹாங்காங்ல இருந்து கனடாக்கு போவாங்க. எல்லாருமே சிக்ஸ். எதுக்குப்பா போவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கலந்துக்க போவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கலந்துக்க போவாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஷிப்பை யார் பிடிச்சிருவா அப்படின்னா, பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க. 1914 பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க, கல்கட்டா பிடிச்சிருவாங்க. ஏன்னா கனடாக்குள்ள ஷிப்பு போக அனுமதி இல்லப்பா. கனடாக்குள்ள அந்த ரேசிசம் காரணமாக கருப்பர்கள் யாருமே உள்ள போக முடியாது. நம்ம ஆள கருப்பா தானே இருப்பாங்க, அதனால வந்து பார்த்தா ரேசிசம் காரணமாக லேண்ட் நடந்து போக முடியாது. அதெல்லாம் ஷிப்ல போவாங்க. ஷிப்ல போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா வழியே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கல்கட்டால யாரும் பிடிச்சிருவா, பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க. செப்டம்பர் மாசம் பிடிச்சிருவாங்க. இந்த பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, 22 பேர் சண்டை வந்துருப்பா. போலீஸ்க்கும் பேசஞ்சருக்கும் அந்த அவங்களும் சண்டை வந்துடும். இந்த சண்டையில 22 பேர் செத்து போயிடுவாங்க. நோட் பண்ணிக்கங்க, எத்தனை பேர் செத்து போனா தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த கோமத்துக்கார் இன்சிடென்ட்ல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, 22 பேர் செத்து போயிருப்பாங்க. இந்த குரு சிங்கையும் எல்லாத்தையும் என்ன பண்ண, அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. தேச துரோக வழக்குல வந்து பார்த்தா கைது பண்ணி உள்ள போட்டுறாங்க. நோட் பண்ணிக்கப்பா. இதான் இந்த கோமத்துக்கார் இன்சிடென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். 1914 நடந்துச்சு. இந்த கோமத்துக்காரன்றது ஒரு ஷிப்போட பேரு, ஜப்பான் ஷிப்பு.
370 பேர்ல ஹாங்காங் கேனடா போறவங்க கேனடாக்குள்ள போக முடியாது. கேனடாக்குள்ள வந்து பார்த்தோன்னா போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா ரேசிசம் கான்செப்ட்னால வந்து பார்த்தோன்னா கேனடாக்குள்ள இந்தியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, இந்தியா வழியா வந்து சுத்தி வர்றான்றப்போ என்ன பண்றாங்கன்னா பிரிட்ஜ் கல்கட்டால பிடிச்சிடறாங்க. கல்கட்டால யாரை பிடிச்சிடறாங்க, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடறாங்க. இந்த வாக்குவாதத்துல இந்த சண்டையில வந்து பார்த்தா 22 பேசஞ்சர் செத்து போயிருப்பாங்க. சரிங்களா, முக்கியமான தலைவர் குரு கோபிந்த் சிங்கையும் மற்ற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த கோமதி நிமிஷம் முடியுதுப்பா. அடுத்து வந்து பார்த்தா நேஷனல் பாலிடிக்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தா நேஷனல் பாலிடிக்ஸ்ல போறோம். இதனையும் கிளியரா புரியுதாமா? இதனையும் கிளியரா புரியுதா? இதனையும் கிளியரா புரியுதாமா? எல்லாரும் கிளியரா புரியுதா? இதனையும் கிளியரா புரியுதாமா? அடுத்து போகலாம் தேசியவாத அரசியல். தேசியவாத அரசியல் பார்ப்போம். 1907 சூரஸ்பிரிட் நடந்துச்சா? சூரஸ்பிரிட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மாடரேட்ஸ் ஒரு சைடு போயிட்டாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு சைடு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. கரெக்டா, இவங்க 2 தனித்தனியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. காங்கிரஸ் என்னாச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இந்த பிரிவுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இது கிளியரா புரியுதாம்மா? கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. 11 பேர் இருக்கீங்க, கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கம்மா. நீ கமெண்ட் பண்ணாதான் என்னால எதுவாக தான் சொல்ல முடியும். சரிங்களா, கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே. பேசுறது கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? 11 பேர் இருக்கீங்க, யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. கிளியரா புரியுதாம்மா? கிளியரா புரியுதா? கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போ மாடரேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சண்டை வருதுப்பா. சூரஸ்பிரிட் வந்து பார்த்தோம்னா மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, தனியா போயிடுவாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் லெஃப்ட் ஆகி தனியா போயிடுவாங்க. காங்கிரஸ் லெஃப்ட் ஆகி தனியா போயிடுவாங்க. மாடரேட்ஸ் மட்டும் காங்கிரஸ் இருக்கிறனால காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிருது. ஸோ அதுக்கப்புறம் நினைச்சுதான் பார்க்க போறோம். நல்லா பாருங்க. தேசியவாத பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லி பிரிஞ்சிச்சு. எப்போ 1916 1907 பிரியுது. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாம். அனைத்து இந்திய அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் சொல்லி பார்க்க போறோம். தன்னாட்சின்னு என்னப்பா? தன்னாட்சின்னு என்ன, எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்றதா பார்க்க போறோம். தன்னாட்சின்னு என்ன? ஃபர்ஸ்ட் டொமினி என்னது? டொமினி என்னது அப்படின்னா நல்லா பாருங்க, இங்க வரையறேன். டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்ன அப்படின்னா டொமினியன் தன்னாட்சி அந்தஸ்து. அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுவாங்கப்பா. பிரிட்டிஷ் ரூல் பண்ணுவாங்க. எங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. சரியா, இந்தியா ரூல் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு சில பவர் இருக்கும். யாருக்கு? எங்களுக்குன்னா இந்தியன்ஸுக்கு சில பவர் இருக்கும். இந்தியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டை ரூல் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட சுயாட்சி. ஸ்டேட்ல நாங்கள் செல்ஃபா ரூல் பண்ணிப்போம். செல்ஃப் ரூல். இதுதான் டொமினியன் அந்தஸ்து. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அனைத்து இந்திய தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, இந்தியா ஃபுல்லா ஆரம்பிப்பாங்க. யார் ஆரம்பிப்பா அப்படின்னா அன்னி பெசன்ட்டும் திலகரும். என்ன கான்செப்ட் அப்படின்னா ஐரிஷ் கான்செப்ட். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஐரிஷ் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுங்க. அனைத்து இந்திய தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற யார் ஆரம்பிச்சா அப்படின்னா அன்னி பெசன்ட்டும் திலகர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னா ஐரிஷ் கான்செப்ட். இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா தன்னாட்சி அந்தஸ்து. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட சுயாட்சி. பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுவான், அவன் ஆட்சிக்கு உட்பட்ட சுயாட்சி. அதுதான் வந்து தன்னாட்சி அந்தஸ்து சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் தன்னாட்சி அந்தஸ்து சொல்லுவாங்க. சரி, அன்னி பெசன்ட் பத்தி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அன்னி பெசன்ட். இவங்க வந்து பார்த்தா ஐரிஷ் உமன். அயர்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா, எதுக்குன்னா இந்தியன்ஸ் சுதந்திரம் வாங்கி கொடுக்க வந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து இவங்க முக்கியமான விஷயம் 1907 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தியோசோபிக்கல் சொசைட்டியோட இன்டர்நேஷனல் பிரசிடண்டா இருப்பாங்க. தியோசோபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபை நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். பிரம்ம ஞான சபைன்னு ஒன்று பார்த்தோம். அதோட இன்டர்நேஷனல் பிரசிடண்டா ஆயிருவாங்க. யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். 1907 இன்டர்நேஷனல் பிரசிடண்டா இருப்பாங்க. ஆல்காட் மறைவுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவோம்னா அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிரசிடண்டா இருப்பாங்க. சரிங்களா, அதே வருஷமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பாங்க. பார்ப்போம் அதுதான் என்னன்றது. சரிங்களா, எப்படி இவங்க ஃபேமஸ் ஆனதை பார்ப்போம். சரி, என்ன காரணத்துக்காண்டி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஃபேமஸ் ஆச்சு? இந்தியாவில் ஃபேமஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மார்லி மின்டோ ரிஃபார்ம் 1909 போட்டாங்கல்ல. 1909 போட்ட மார்லி மின்டோ ரிஃபார்ம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுப்பா. ஏன்பா ஃபெயிலியர் ஆச்சு? மார்லி மின்டோ ரிஃபார்ம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா காங்கிரஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சு இது ஒத்துக்கல. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா வார் டைம்னால வந்து பார்த்தோன்னா நிறைய மக்கள் ரொம்ப சஃபர் ஆனாங்க. அவங்க வந்து போராட்டம் பண்ண தயாரா இருந்தாங்க.
திலகரும் அன்னி பெசன்ட் என்ன பண்ணனா லீடர்ஷிப் எடுத்து வழிநடத்த ரெடியா இருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட்னால என்ன ஆச்சுன்னா ஹோம் ரூல் ரொம்ப பீக்ல போச்சு. சரிங்களா? சரி பார்ப்போம் யார் எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் திலகரோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட். 2 பேரோட வேற வேறமா இருக்கும்ப்பா. திலகர் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எங்க ஆரம்பிச்சு அப்படின்னா ஏப்ரல் மாசம் 1916 ஆரம்பிச்சிருப்பாரு. எங்க அப்படின்னா பாம்பே ஃபுல்லா ஆரம்பிச்சிருப்பாரு. ஏப்ரல் மாசம் 1916 பாம்பே ஃபுல்லா ஆரம்பிச்சிருப்பாரு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், பெரார் அப்படின்னு சொல்லிட்டு 6 இடத்துல பிரான்ச் வச்சிருப்பாரு. சரிங்களா? இவரோட ஆப்ஜெக்டிவ் என்னப்பா? திலகரோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டொமினன்ஸ் ஸ்டேட்டஸ். இந்த கட்சியோட ஆப்ஜெக்டிவ் என்ன? டொமினன்ஸ், தன்னாட்சி அந்தஸ்து. ஸோ திலகரோட ஹோம் மூவ்மெண்ட்ல இனிஷியலா வந்து பார்த்தோம்னா 1916ல 14,000 பேர் இருப்பாங்க. ஸோ 1918ல 32 பேரா மாறுவாங்க. ஸோ இவரோட ஹோம் ரூல் ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. ஹோம் ரூல் மட்டும் பயங்கரமா கொண்டு போயிருப்பாரு. திலகரோட ஹோம் ரூல் மட்டும் பார்த்தா பயங்கரமா கொண்டு ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஒரு கடத்துல திலகர் வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுவார். ஒரு கடத்துல இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மூலமா திலகர் வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுறாரு. அடுத்தது யார் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறா அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ்ல இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் பர்மிஷன் இல்லாம என்ன பண்ணிடுவாங்க? ஹோம் ரூல் மட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. காங்கிரஸ் வித்தவுட் சப்போர்ட். காங்கிரஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாமலே என்ன பண்ணுவாங்கன்னா தனியா என்ன பண்ணுவோம்? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. எங்க ஆரம்பினா மெட்ராஸ். டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. மெட்ராஸ்ல யார் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சோம்னா அன்னி பெசன்ட் 1916ல செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவங்க பிரான்ச் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வச்சிருப்பாங்க எக்ஸப்ட் பாம்பே. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க எக்ஸப்ட் பாம்பே. பாம்பேல வந்து திலகர் வச்சிருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லா பிளேஸ்லயும் யார் ஓப்பன் பண்ணிப்பா? அன்னி பெசன்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அன்னி பெசன்ட் ஒரு காலத்துல இந்தியா ஃபுல்லா பீக்ல போயிருவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியோட விசுவாசம் தான் அவங்க வந்து நம்ம சொல்லுது. இந்தியோட விசுவாசம் தான் நம்ம முக்கியம். இந்தியோட விசுவாசம் தான் நம்மளுக்கு தேவை. எதுக்குன்னா இந்திய சுதந்திரத்துக்கு. இந்தியர்கள் விசுவாசமா இந்திய நாட்டுல மேல இருந்தா இந்தியர்கள் சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில இந்தியர்கள் வந்து துரோகம் பண்றதுனாலதான் பிரிட்டிஷ் வந்து ஈஸியா நம்ம ரூல் பண்றான், சப்ரஸ் பண்றான் அப்படின்றத சொல்லி இந்த நாட்டு சொல்லியிருப்பாங்க. இந்தியர்கள் விசுவாசமா இருக்கணும். யாருக்கு? இந்திய நாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும். அப்பதான் இந்திய சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. பிரைஸ் ஆஃப் இந்தியன் லாயல்டிஸ் இந்தியன் ஃப்ரீடம். நீங்க எவ்வளவு விசுவாசம் நாட்டுக்காண்டி போராட்டம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டிருப்பாரு. யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட். சரியா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ண நிறைய பேர் மாடரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவாங்க? நிறைய மாடரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் எல்லாம் முக்கியமான தலைவர்னா ஜவஹர்லால் நேரு. ரொம்ப முக்கியம். ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தா இதுல வந்து ரொம்ப முக்கியமான இருப்பாரு. அடுத்து யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா, மதன் மோகன் மால்வியா, பி சக்கரவர்த்தி, சுரேந்திர பானர்ஜி, சத்தியமூர்த்தி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் இருப்பாரு. சரியா? இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான லீடர்ஸ். இவங்க எல்லாமே எங்க இருந்திருக்காங்கன்னா அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல முக்கியமா உறுப்பினரா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட செக்ரட்டரி, அன்னி பெசன்ட் செக்ரட்டரி யாருன்னா எஸ் சுப்பிரமணியன். இவரெல்லாம் யாருப்பா? இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதுபெரும் மனிதர். பார்த்தோமா? கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் தமிழ்நாடு. ஞாபகம் இருக்கா? கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா, தமிழ்நாடு ரெண்டுமே ஒண்ணுதான். இவர் தான். சரியா? சவுத் இந்தியானாலும் ஒண்ணுதான், தமிழ்நாடுனாலும் இவர் தான். இவர் யாருன்னா அன்னி பெசன்ட் செக்ரட்டரியா இருப்பாரு. லா கிங். சரியா? அன்னி பெசன்ட் செக்ரட்டரியா இருப்பாரு. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோட பிரசிடண்டா இருப்பாரு. யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணியன். சரியா? இவர் தான் ரொம்ப முக்கியமான அன்னிக சொல்ற ரைட் ஹேண்டா இருப்பார். யார் அப்படின்னா இவர் தான் இருப்பார். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஜூலை மாசம் 1917 அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட நைட்ஹுட் படத்தை திருப்பி கொடுத்துவாருப்பா. நோட் பண்ணிக்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்பா. எஸ் சுப்பிரமணியர் எதுக்காண்டி தன்னோட நைட்ஹுட் படத்தை திருப்பி கொடுத்தாரு அப்படின்னா அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா. அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ணால தன்னோட சார்ந்த பட்டத்தை திருப்பி கொடுத்துவார். 1917 திருப்பி கொடுத்துருவாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். யூகேயோட பிரசிடென்ட்டுக்கும் யூகேயோட பிரைம் மினிஸ்டருக்கும் யூஎஸோட பிரசிடென்ட்டுக்கும் தந்தி அனுப்பிச்சுவார். இது மாதிரி இந்தியன்ஸ் வந்து நாங்க சப்போர்ட்டை வாபஸ் வாங்க போறோம். ஏன்னா வந்து பார்த்தோம்னா இவர் பிரிட்டிஷ்ல வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தவர். யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணியன். லா கிங்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தவர். இவர் எல்லாமே தெரியும். பிரிட்டிஷோட எல்லாருமே தெரியும். சரியா? உடனே என்ன பண்ணுவார்னா யூகேயோட பிரைம் மினிஸ்டருக்கும் யூஎஸோட பிரசிடென்ட்டுக்கும் என்ன பண்ணுவார்னா தந்தி அனுப்பிச்சுவார். இது மாதிரி நாங்க மாடரேட்ஸ் ஆகிய நாங்க வந்து பார்த்தோம்னா உங்க சப்போர்ட்டை வாபஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கணும்னா 2 பேரும் பயந்துட்டாங்க. ஏன்னா இந்தியன் சப்போர்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஜெயிக்க முடியாது.
இந்தியன் சப்போர்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யார் ஜெயிக்க முடியாது, பிரிட்டிஷ் ஜெயிக்க முடியாது. அதனால பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா அன்னி பெசன்ட் ரிலீஸ் பண்றாங்க. அன்னி பெசன்ட் செப்டம்பர் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. புரியுதாமா? 1917 ரிலீஸ் பண்றாங்க. வேற புரியுதாமா? எஸ் சுப்பிரமணியர் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தி அனுப்பிச்சுடுவார், டெலிகிராஃப் அனுப்பிச்சுடுவாரு. டெலிகிராஃப் அனுப்பிச்சுடுவார் யாருக்குன்னா யூகேயோட பிரைம் மினிஸ்டருக்கும் யூஎஸ் பிரசிடென்ட்க்கும் டெலிகிராஃப் அனுப்பிச்சுடுவார். இந்த மாதிரி அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்றாங்க, நாங்க மாடரேட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் யாருப்பா சப்போர்ட் பண்ணா? மாடரேட்ஸா எக்ஸ்ட்ரீமிஸ்டா அப்படின்னா மாடரேட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்க, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல மாடரேட்ஸ் மட்டும் தான் பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேமா சரியா? பிரிட்டிஷ்க்கு யார் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து நாட் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால பிரிட்டிஷ் பயந்துருவாங்க. பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் தந்தி போனோம்னா பயந்துருவாங்க. ஒருவேளை மாநில சப்போர்ட் வாபஸ் வாங்கிட்டா கண்டிப்பா பிரிட்டிஷ் தோத்துருவாங்க. அது கிளியரா தெரியும். அதனால என்ன ஆகும்னா அன்னி பெசன்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் மாசம் 1917 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் மாசம் 1917 என்ன பண்ணுவாங்கன்னா அன்னி பெசன்ட் ரிலீஸ் பண்ண ப்ரெஷரா. இப்ப யாருப்பா வைஸ்ராய் செக்ரட்டரி இருந்தது அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. 1917 இந்தியால யார் வைஸ்ராய் அப்படின்னா, இந்தியால வைஸ்ராய் யாருன்னா செக்ரட்டரி யார் அப்படின்னா வைஸ்ராய் வந்து பார்த்தோன்னா செம்ஸ்ஃபோர்டுப்பா. செம்ஸ்ஃபோர்டு. யார் செக்ரட்டரினா மாண்டெகு. இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு கண்ணாப்ல திட்டுவாங்க பிரைம் மினிஸ்டர். ஏன் அறிவே இல்லையா, அந்த அவன் பாட்டு மாடரேட் சப்போர்ட் வாங்கிட்டா நம்ம என்ன பண்றது, தோத்து போயிடும். அதனால என்ன பண்ணுவான்னா அன்னி பெசன்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மாண்டெகு அறிக்கைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாருப்பா. 1917 நோட் பண்ணிக்கங்க. டிபிஎஸ்சி கொஸ்டின் 20 ஆகஸ்ட் 1917 மாண்டெகு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. மாண்டெகு டிக்ளரேஷன் ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. மாண்டெகு டிக்ளரேஷன் ஆகஸ்ட் அறிக்கை. சரிங்களா? இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செல்ஃப் கவர்னன்ஸ் வார்த்தை சொல்லியிருப்பாருப்பா. செல்ஃப் கவர்னன்ஸ், சுய ஆட்சின்ற வார்த்தை சொல்லியிருப்பார். நோட் பண்ணிங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின். செல்ஃப் கவர்னன்ஸ், சுய ஆட்சின்னு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? சுய ஆட்சி தரோன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? மாண்டெகு சொல்லியிருப்பார். புரியுதாமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்தியன்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்க்ரீஸ் பண்றோம், அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல இந்தியன்ஸை என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க. 20 ஆகஸ்ட் 1917 ஆகஸ்ட் அறிக்கை மாண்டெகு டிக்ளரேஷன் சொல்லி யார் அனௌன்ஸ் பண்ணா? மாண்டெகு அனௌன்ஸ் பண்றாரு. செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணாரு. சுய ஆட்சி, இந்தியர்கள் சுய ஆட்சி கூடிய சீக்கிரம் தந்துடும். அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் என்ன பண்றோம், அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லியிருப்பாரு. இது ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதான் இங்க மாண்டெகு என்ன பண்ணிருப்பாருன்னா செல்ஃப் கவர்னன்ஸ்க்கான என்ன அறிவிப்பை கொடுத்திருப்பாரு. 20 ஆகஸ்ட் 1917 கொடுத்திருப்பாரு. அதே வருஷமே 1917 யாரு கல்கட்டால ஐஎன்சி பிரசிடென்ட் அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோன்னா 1917 என்ன பண்ணுவாங்க, கல்கட்டால ஐஎன்சி பிரசிடென்ட் ஆவாங்க. கல்கட்டால என்ன பண்ணுவாங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோன்னா ஐஎன்சி பிரசிடென்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா இவங்க தான். ஃபர்ஸ்ட் உமன் ஐஎன்சி பிரசிடென்ட் யாரு? இவங்க தான். புரியுதாமா? புரியுதா? சரிம்மா. அடுத்தது இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்லாம் என்ன முக்கியமா ஆச்சுன்னா, நிறைய படிச்ச மாடரேட்ஸ் பார்த்தோம்ல, மாடரேட்ஸ் எல்லாமே இதை கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடரேட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, ரொம்ப மாசம் மாறிட்டாங்க. ஸோ மாடரேட்ஸ் வந்து சொம்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே மாடரேட்ஸ் இந்த மூமெண்ட்ல கலந்துட்டப்போ அவங்க பேரு வேற மாதிரி இருந்துச்சு. இந்த படித்த இளைஞர்கள் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து இதை கலந்துட்டு மக்கள் போராட்டம் மாறினால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு, இப்படியும் போராட்டம் ஒரு ஐடியா கிடைக்குது மாடரேட்ஸுக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா டவுன் வில்லேஜ் அப்படின்ற கேப் குறையுதுப்பா. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தா போராட்டம் பண்ற எல்லாமே டவுன்ல தான் வருவாங்க. இதுல கிராமத்துல உள்ளவங்களும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராமத்துல உள்ளவங்க கலந்துக்க ஆரம்பிச்சு இந்த மூமெண்ட்ல தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அரசாங்கத்தை மாத்த சொன்னது இதுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் டு சேஞ்ச் கவர்மெண்ட். முதல்ல ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும், அரசாங்கத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சது யாரு அப்படின்னா ஹோம் ரூல் மூமெண்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் டு சேஞ்ச் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹோம் ரூல் மூமெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணனா தேசியவாதியா உருவாக ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிள் நேரு, மதன் மோகன் மால்வியா, அப்புறம் முகமது ஜின்னா, இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சாங்க. பின்னாடி வந்து காந்தி வழியில போராட்டம் பண்றதுக்கு இது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுப்பா. காந்தி வழியில போராட்டம் பண்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தோன்னா இதுதான் மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எங்க பார்ப்பாங்க,
லக்னோல பார்த்துப்பாங்க. அதான் லக்னோ ஒப்பந்தம். இதோட பின்னாடி இம்பாக்ட் தான் 1916ல ஹோமர் மூமெண்டோட அந்த விதை தான் வந்து பார்த்தோம்னா 1916ல லக்னோ பேக்ட் நடந்திருக்கும். பார்ப்போம், அதான் அடுத்து பார்க்க போறோம். ஏன்னா வந்து மாடரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்துக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்டும் அதுல ஆல்ரெடி ஹோமர் மூமெண்ட்ல இருப்பாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணதான் லக்னோ. சரிங்களா, லக்னோ பார்ப்போம். லக்னோ பேக்ட் அடுத்து போட்டுங்க. லக்னோ பேக்ட் சரிப்பா. அடுத்து லக்னோ பேக்ட் தான். ஏன் வந்து ஹோமர் மூமெண்ட் தோல்வி அடைஞ்சு கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோம்னா ஹோமர் மூமெண்ட் தோல்வி அடைஞ்சிருப்பா. ஏன் தோல்வி அடைஞ்சு அப்படின்னா காரணம் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன். திலகர் போனதுக்கு அப்புறம் திலகர் ஹோமர் மூமெண்ட்டை பார்த்து ஆள் இல்லை. அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்திருக்கும்பா. இந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய மதக்கலர் வந்திருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் மாடரேட்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாண்டக் அறிக்கையை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மாண்டக் அக்செப்ட் பண்ணாலே ஐஎன்சி அக்செப்ட் பண்ண மாதிரி தானே. மாண்டக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாண்டக் அறிக்கையை மாடரேட்ஸ் அக்செப்ட் பண்ண, ஓகே நல்லா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் இந்தியன்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றாங்க, செல்ஃப் கவர்னன்ஸ் தரேன்னு சொல்றாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா மாடரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாண்டக் செம்ஸ்போர்ட் அறிக்கையை வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணனால என்ன மாண்டக் ரீஃபார்ம் அக்செப்ட் பண்ணனால வந்து பார்த்தோன்னா ஹோமர் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் மத கலவரம் ஹிந்து முஸ்லீம் ரியாட்டை தூண்டி விட்டுருவாங்க. யாரை பிரிட்டிஷ் தூண்டி விட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அன்னிபெசன்ட் திலகருக்கு அப்புறம் அதை எடுத்து நடந்தது வழியான ஆள் இல்லை. சரிங்களா, அடுத்தது திலகர் வந்து பார்த்தோன்னா 1917ல இங்கிலாந்து ஒரு கேஸ் காண்டி போயிடுவாருப்பா. ஒரு கேஸ் காண்டி போயிடுவார். அதனால திலகர் ஹோமர் அப்படியே படுத்துரும். சரிங்களா, அப்படியே படுத்துரும். அடுத்தது பின்னாடி என்ன ஆச்சுன்னா ஹோமர் மூமெண்ட் பேர் மாறுச்சுப்பா. இது டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்க. ஹோமர் மூமெண்ட் பேர் கடைசி என்ன பேர் மாறுச்சுன்னா இந்தியன் லீக்னு மாறுச்சுப்பா 1929ல. இது ஆரம்பிச்ச யாருன்னா வி.கே. கிருஷ்ணா ஐயர். வி.கே. கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாருன்னா ஹோமர் மூமெண்டோட பேரை இந்தியன் லீக்னு மாத்திருப்பாரு 1929ல. ஹோமர் மூமெண்டோட பேர் என்ன பண்ணிருப்பாரு, இந்தியன் லீக்னு மாத்திருப்பாரு. யார் அப்படின்னா வி.கே. கிருஷ்ணா. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாப்போமா, இது கிளியராப்பா? ஹோமர் மூமெண்ட் புரியுதாப்பா? இது கிளியரா புரியுதாப்பா? மறுபடியும் ஒரு சைடு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஹோமர் மூமெண்ட் எதுக்காண்டி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தன்னாட்சி அந்தஸ்துப்பா. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட சுய ஆட்சிக்காண்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல முக்கியமா ரெண்டு பேரு அன்னிபெசன்ட் திலகர் அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, இந்த ஹோமர் மூமெண்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஐரிஷ் கான்செப்ட். சரி, அன்னிபெசன்ட் வந்து தியோசோபியல் இன்டர்நேஷனல் பேசிட்டு இருக்கனால அவங்க ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. அவங்க எடுத்து நடத்துறதுனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன சார் ஆரம்பிச்சு அப்படின்னா என்ன விஷயம்லாம் ஃபேவரட் ஆரம்பிச்சு அப்படின்னா மார்லி மின்டோ ரீஃபார்ம் 1919 இந்திய சபை சட்டம் வந்து தோல்வி அடைஞ்சனால இது வந்து ஒரு மக்கள் ரெடியா இருந்தாங்க, சண்டை போட ரெடியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வார் டைம்ல வந்து மக்களும் ரொம்ப விரக்தியா இருந்தாங்க. சாப்பாடு இல்ல, பஞ்சம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திலகர் பேசண்ட் வந்து பார்த்தோன்னா எப்படா வாய்ப்படி வெடிப்படி இருந்தாங்க. இப்ப இது ரெண்டு பேரும் ஆப்ஜெக்டிவ் வச்சு என்ன பண்றாங்க, திலகர் வந்து ஹோமர் மூமெண்ட் ஆரம்பிக்கிறாரு, அன்னிபெசன்ட் ஹோமர் மூமெண்ட் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. திலகர் வந்து பாம்பே மட்டும் ஆரம்பிக்கிறாரு, அன்னிபெசன்ட் இந்தியா ஃபுல்லா ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா ஆரம்பிச்சுன்னா பயங்கரமா கொண்டு போறாங்க. இதுல முடிவில் என்ன ஆகுதுன்னா மாண்டக் அறிக்கை வருது. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். ஹோமர் மூமெண்ட்ல வெளிநாட்டுல ஆரம்பிச்ச யாரு, இது மட்டும் நோட் பண்ணிங்க. ஹோமர் மூமெண்ட்டை அப்ராட்ல ஆரம்பிச்ச யாரு, அவுட் சைட் இந்தியாவில் ஆரம்பிச்ச யாருப்பா? நான் யூஎஸ்ஏல ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பார். யூஎஸ்ஏ சான் பிரான்சிஸ்கோல ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பார். அவுட் சைட் இந்தியாவில் ஆரம்பிச்சிருப்பார். யார் அப்படின்னா லாலால் லஜபதி ராய். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சான் பிரான்சிஸ்கோல யூஎஸ்ஏல என்ன பண்ணிருப்பாரு ஹோமர் மூமெண்ட் ஆரம்பிச்சிருப்பார். நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஹோமர் மூமெண்ட்டை யூஎஸ்ஏ சான் பிரான்சிஸ்கோல ஆரம்பிச்ச யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். இவர் தான் என்ன பண்ணிருப்பார் ஹோமர் மூமெண்ட் அவுட் சைட் இந்தியால சான் பிரான்சிஸ்கோல ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா, அடுத்து பாப்போமா? சரி, அடுத்து லக்னோ சீசன் பாப்போமாப்பா. இது கிளியரா புரியுதாமா? சரி, லக்னோ சீசன் சரியா. 1916ல ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார். எழுதிக்கீங்க. அம்பிகா ரன்னிங் நோட்ஸ் எடுத்துருங்கப்பா. அம்பிகா சரண் மஜும்தார். ஏசி மஜும்தார் சொல்லுவாங்க. வைஸ்ராய் யார் அப்படின்னா லார்ட் செம்ஸ்ஃபோர்ட். டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. லக்னோ சீசன் அப்போ யார் ஐஎன்சி பிரசிடென்ட் கேட்டாங்க, வைஸ்ராய் யாருன்னு கேட்டுறாங்க. சரியா, 1916 லக்னோ சீசன் நடந்துச்சுப்பா. ஏன்னா அந்த மாநாடு வந்து பார்த்தா லக்னோ நடந்தனால லக்னோ சீசன் சொல்றாங்க. சரிங்களா, இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் 1917 பிரிஞ்சு போனவங்க
1916 என்ன பண்ணாங்க, ஒண்ணு சேருவாங்க, ஒண்ணு சேருவாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம் இதுவா. ரெண்டாவது விஷயம் ஹிந்து முஸ்லிம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க. ஹிந்து அண்ட் முஸ்லிம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு சேருவாங்க 1916. இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா 3 பேருப்பா. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா திலகர். ஃபர்ஸ்ட் காரணம் திலகர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். அடுத்து 3வது காரணம் ஜின்னா. திலகர் என்ன பண்ணுவார்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவார். வாங்க எல்லாரும் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போவார் காங்கிரஸ் வீட்டுக்கு. அன்னி பெசன்ட் என்ன பண்ணுவாங்க, மாடரேட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவார். மாடரேட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு ரெண்டு பேர் மீட் பண்றது தான் லக்னோ பேக். அடுத்து திலகர் என்ன பண்ணா ஹிந்து ஃபுல்லா கூட்டிட்டு வருவார். இவர் என்ன பண்ணுவார்னா முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவார் ஜின்னா. சரிங்களா, முஸ்லிம்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு வரும். ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ற இடம் தான் லக்னோ பேக்ட், லக்னோ ஒப்பந்தம்னு சொல்றாங்க. பாப்போமா? சரி பார்ப்போம். லக்னோ பேக்ட் 1916 நடந்துச்சு. பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசி மஜும்தாரு, வைஸ்ராய் வந்து பார்த்தா லார்ட் செம்ஸ்ஃபோர்டு. சரிங்களா, சரி. இதுல என்னன்னா பேசக்கூடாது, மீட்டி விடுறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா பழைய சர்ச்சைகளை பத்தி பேசவே கூடாது. சரிங்களா, அந்த சுதேசி மூமெண்ட், இந்த சூடர் ஸ்பிரிட் அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, மிதவாதிகள் தீவிரவாதி பிரிஞ்சிருந்தனால காங்கிரஸ் ரொம்ப சேர்ந்து போச்சு, காங்கிரஸ் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போச்சு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க, சரி நம்ம சேர்ந்து போராட்டம் பண்ணலாம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சரிங்களா, ஒத்துக்கு போறாங்க. சரி, திலகர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் இனிமே வந்து வன்முறை பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு, உத்தரவாதம் கொடுக்குறாரு. சரியா, உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதே டயத்துல பெரோசோ மேத்தா செத்துருவாருப்பா. பெரோசோ மேத்தா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மார்க்சிஸ்ட் தலைவராக இருப்பார். அவர் இறந்துருவார். அதனால வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மறுபடியும் யுனைட் ஆறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா யுனைட் ஆறாங்க. லக்னோ பேக்ட்ல என்ன ஆகுதுன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் என்ன பண்றாங்க, ரொம்ப சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் உருவாறாங்க. சரிங்களா, இதுல முக்கியமா ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸ் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இந்து முஸ்லிம்ஸ் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இதுல முக்கியமா இருந்த எல்லாருமே எங்கர்ஸா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதுல முக்கியமா பயனாற்றது வந்து யாருன்னா ஜின்னா தான் முக்கியமா பிளே ரோல் பண்ணிருப்பாரு. இந்த லக்னோ பேக்ட்ல முக்கியமா பிளே ரோல் பண்ணது யாருன்னா மொஹம்மது ஜின்னா. சரிங்களா, மொஹம்மது ஜின்னா. சரி, இதுல என்ன கோட்பாடு ஒப்பந்தத்துல போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஒப்பந்தம் போட்டாங்கன்னா ப்ராவின்சஸ் வந்து பார்த்தோன்னா எப்போதுமே சுதந்திரமா இருக்கும், செல்ஃப் ரூல் பண்ணுவாங்க. ப்ராவின்சஸ் செல்ஃப் ரூல் பண்ணுவாங்க. சென்ட்ரல் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், நீங்க வந்து பார்த்தா என்ன கூட ப்ராவின்சஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் செயல் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, நிர்வாகம் பண்றது அவங்களாம் பார்த்துப்பாங்க. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநில சட்டமன்ற அவை தேர்தல் இருக்குல்ல, அதுல 5 சீட் இருக்கா, 5 சீட் இருந்துச்சுன்னா 4 சீட் வந்து பார்த்தோன்னா எலக்டடு, ஒரு சீட் நாமினேட்டட் இப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதாவது 5 சீட் இருந்துச்சுன்னா அதுல 4 சீட் எலக்டடு, ஒரு சீட் நாமினேட்டட் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற சபை தேர்தல் முடிவு பண்றாங்க. இப்படிதான் நடக்கும் எலெக்ஷன் சொல்லி முடிவு பண்றாங்க. 4 சீட் வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஒரு சீட் வந்து பார்த்தோன்னா நாமினேட்டட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அடுத்தது 4 சீட் நடக்குதுல, 4 சீட் என்ன பண்ணுவோம்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பிரான்சிஸ், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதாவது 4/5 வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரன் சொல்லி பார்த்தோம். 1/5 1/5 தாமா, 1/5 தாமா. வேற கேக்குதா, தெரியுதாமா? ஸ்லைடு தெரியுதா? ஸ்லைடு தெரியுதாமா? ஸ்லைடு தெரியுதா? ஸ்லைடு தெரியுதாமா? ஸ்லைடு தெரியுதாமா? தெரியுதா? கரண்ட் போயிருச்சுமா, கரண்ட் போயிருச்சு. தெரியுதா? கரண்ட் போயிருச்சு. தெரியுதாமா? ஸ்லைடு தெரியுதாமா? ஸ்லைடு தெரியுதாமா? ஓகேவா தெரியுதுல, ஸ்லைடு தெரியுது. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதாமா? ஓகே தானே? ஓகே தானே?
கேக்குதாமா? கிளியரா இருக்கா? ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷமா, ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷமா. வெயிட் பண்ணுங்க. கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? ஓகேவாமா? ஓகேவா இருக்கா? ஓகேவா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? ஆடியோ ஓகேவா? வீடியோ கிளியரா இருக்காமா? ஆடியோ ஓகே. வீடியோ கிளியரா இருக்கா? வீடியோ வந்து இப்பதான் எமர்ஜென்சி ஸ்லைடு போட்டிருக்கேன். அவ்வளவுதாம்மா. அது பிரைட்னஸ் அவ்வளவுதான். ஓகே தானே? தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்லைடு தெரியுதா? ஓரளவு ஃபேஸ் தெரியுதா? ஓரளவு ஃபேஸ் தெரியுதா? ஃபேஸ் ஆடியோ ஓகே தானே? கரண்ட் போயிருச்சுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதான் கரண்ட் வருது. தெரியுதாம்மா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்காமா? ஓகேவா? சரிம்மா, பாருங்க. பாருங்க. நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ப்ரொவிஷன்ஸ் தான் பார்த்துருந்தோம். ப்ரொவிஷன்ஸ் தான் பார்த்துருந்தோம். ப்ரொவின்சஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயா இருக்கணும். சரிங்களா? எதுல? சென்ட்ரல் வந்து ஃப்ரீயா இருக்கணும். எதுல? அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 4/5 வந்து பார்த்தோன்னா 4/5 வந்து என்னது? எலக்டடு டைரக்டா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. 1/5 நாமினேட்டட் இப்படின்னு சொல்லி விஷயம் பார்த்தோம். சரிங்களா? இப்படி விஷயத்தை பார்த்தோம். சரிங்களா? இதுதான் லக்னோ பேக்ல கொடுத்த விஷயம். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்ஸோட செப்பரேட் எலக்ட்ரேட் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முஸ்லீம் லீகோட அந்த செப்பரேட் விஷயம் பார்த்தோம்ல, செப்பரேட் எலக்ட்ரேட் லார்டு மின்ட்டை கொடுத்துருப்பாரு. அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லார்டு மின்ட்டை கொடுத்த தனி இடஒதுக்கீடு கோரிக்கையை வந்து யார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெசல்யூஷன் என்ன பாஸ் பண்றாலும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இனிமேல் பாஸ் பண்ணும். கவர்மெண்ட் வந்து எந்த லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணாலும் எந்த ஃபாலோ பண்ணும்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் ஃபாலோ பண்ணும் சொல்லி முடிவு பண்ணாங்க. சரிங்களா? முடிவு பண்ணாங்க. புரியுதாமா? இதுவரையும் புரியுதா? லக்னோ பேக்ட் மறுபடியும் பார்ப்போம். சரிங்களா? லக்னோ பேக்ல வந்து என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் காங்கிரஸ்ல வராங்க. சரி, காங்கிரஸ் வராங்க. இதுல யார் வந்து ஐஎன்சி பிரசிடன்ட்? ஏசி மஜும்தார் ஐஎன்சி பிரசிடென்ட். வைஸ்ராய் வந்து யாருன்னா லார்ட் செம்ஸ்ஃபோர்ட். வைஸ்ராய் வந்து பார்த்தா லார்ட் செம்ஸ்ஃபோர்டு. மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா 1916 வந்து என்ன பண்றாங்கன்னா ஒன்று சேர்றாங்க. சரிங்களா? அடுத்து ஹிந்து முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்றாங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியா ஐஎன்சி வந்து ஜாயின் பண்றாங்க. சரிங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாருன்னா திலகர், அன்னிபெசன்ட் ஜின்னா. திலகர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராரு. அன்னிபெசன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மாடரேட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க. ஐஎன்சி மேல நடக்கும். திலகர் என்ன பண்ணுவாருன்னா ஹிந்துஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. அடுத்து ஜின்னா என்ன பண்ண முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி உருவாகுது. எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸும் ஒன்று சேர்றாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்ஸும் ஒன்று சேர்றாங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, என்ன காரணத்துக்காண்டி ரீயூனியன் நடக்குதுன்னா, இங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா காங்கிரஸ் ஒண்ணுமில்லாம போயிருது அப்படின்றக்காண்டி காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும். நம்ம எதுக்காண்டி உருவாக்கணுமோ அந்த ஏற்கனவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த விஷயத்துக்காண்டி ஒண்ணு சேர்றாங்க. சரி, திலகர் என்ன பண்றாங்கன்னா, நான் இனிமே நான் வயலன்ஸ் பண்ண மாட்டேன், நான் வயலன்ஸ் விட்டாருன்னு சொல்றாரு. ஃபெரோஸ் ஷா மேத்தா செத்துருவாரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த சோகத்தோடய இந்த காங்கிரஸ் மாநாடு நடக்குது. லக்னோல
காங்கிரஸ் முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்க, அவங்களோட சொந்த பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாட்டுக்காண்டி போராட்டம் முடிவு பண்றாங்க. சரிங்களா? இல்ல முக்கியமான காரணம் வந்து யாருன்னா ஜின்னா தான் முக்கியமான காரணம். சரிங்களா? இந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோட்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராவின்சஸ் தனியா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா இருக்கும். ப்ராவின்சஸ் தனியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது 4/5 வந்து பார்த்தோன்னா எலக்ட் பண்ணுவாங்க. அதுல யார் ஓட்டு போட்டு எலக்ட் பண்ணா மக்கள் டேரக்டா ஓட்டு போட்டு எலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1/5 என்ன நாமினேட் சொல்லி சொல்றாங்க. சரி, 1/5 வந்து நாமினேட் சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுதான் இங்க பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா செப்பரேட் டிமாண்ட். காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் லீகோட தனி இடஒதுக்கீடு கோரிக்கை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமே எந்த லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்றாங்க எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா சட்டமன்ற சபையில தான் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதான் லக்னோ பேக்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு ஒரு பயங்கரமா ஒற்றுமையா உருவாக்குது. இது வந்து இப்ப ஆரம்பிச்ச யூனிட்டி 2016 ஆரம்பிச்ச யூனிட்டி 2020 வரை இருக்கும்பா. 20 இருக்கும். சரியா? 20 வரை இருக்கும். சரியா? இதுல இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரோஜினி நாயுடு சின்னாவை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட்னு சொல்லியிருப்பாங்க. பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட்னு சொல்லியிருப்பாங்க. பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. சரோஜி அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை வடிவமைப்பாளர். அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இவதான் முக்கியமான காரணம். இது எக்ஸாம்ல கேட்டிருக்கப்ப நோட் பண்ணிக்க. அடுத்து என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போம். 2016 அப்புறம் லக்னோ பேக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2017 என்ன ஆகும், அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. 2017 ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். பார்ப்போம் அந்த வீழ்ச்சி என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? பிரிட்டிஷ் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இந்த 3 விஷயத்தையும் பார்த்தோம். சரிங்களா? கோமத்துக்கு ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 19th சென்ச்சுரியில பெங்கால் பார்ட்டிஷன் பார்த்தோம். இது எல்லாமே பிரிட்டிஷ் ஒரு சப்ரஷன். இந்த சப்ரஷனால அடுத்த கட்டம் என்ன கொண்டு போறாங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 2015 கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமான ஆக்ட் நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின். டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 2015 கொண்டு வராங்க. ரவுலட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் பார்ப்போம். அதோட பேசிக்ஸே இதுதான். ரவுலட் ஆக்ட் சட்டம் ஒரு சட்டம் பார்ப்போம். அதோட பேசிக்ஸே இதுதான். இந்தியா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் சொல்லி 2015 இந்தியா பாதுகாப்பு சட்டம். அதாவது பிரிட்டிஷ் எதிராக இந்தியாவில் யாராவது செயல்பட்டா அவங்க அரெஸ்ட் பண்ணி போறது, ஜெயில போறது, லைஃப் டைம் இன்ட்ரெஸ்ட் தூக்குல போறது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான விஷயத்தை கொண்டு வருவாங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது என்ன, இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் சொல்லுவாங்க. இதுல முதல் உலக போர்ல இந்தியாவில இருந்துகிட்டு பிரிட்டிஷ் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கருணையை பார்க்காம ஜெயில போட்டுருவாங்க, தூக்குல போட்டுருவாங்க, இல்லைன்னா வாழ்நாள் தண்டனை கொடுத்துருவாங்க. இது 3 விஷயம் பண்ணாங்க. இதுக்கு பார்த்து 3 கமிஷன் கொண்ட ஒரு குழு அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சரி பார்ப்போம். இதுதான் பின்னாடி என்ன உருவாகும், ரவுலட் ஆக்டா உருவாகும். பின்னாடி வந்து பார்த்தா ரவுலட் ஆக்டா உருவாகும். இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் பின்னாடி என்ன பண்ணுவோம், ரவுலட் ஆக்டா உருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது வந்து பார்த்தோன்னா இந்தியா செயல்படுறாங்க தெரிஞ்சு போச்சுன்னா மரண தண்டனை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. சரி, கம்மியா தண்டனை பண்ணிக்கானா என்ன நாடு கடத்தி 10 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. வேற ஏதாவது ஊர்ல போய் என்ன பண்ணுவாங்க, 10 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா எப்ப போட்டாங்க அப்படின்னா 2015 போட்டாங்க. எஸ்பி சிங்கா கிலாஃபட் மூமெண்ட் பார்ப்போமா. கிலாஃபட் மூமெண்ட் பிரிட்டிஷும் பிரான்ஸும் ஒரு சைடு இருப்பாங்க. இந்த சைடு யார் இருப்பா அப்படின்னா ஜெர்மனியும் டர்க்கியும் இருக்கும். இந்தியாவில் யாருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில மாடரேட்ஸ் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க. மாடரேட்ஸ் வந்து பார்த்தா இது சப்போர்ட் பண்றாங்க. இந்த சண்டையில யார் ஜெயிச்சாங்கன்னா இவங்க ஜெயிச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சனால என்ன பண்றாங்கன்னா இந்த டர்க்கியில ஒரு போஸ்ட் இருக்குப்பா, கலிஃபான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும், உயர்ந்த பதவி. கலிஃபான்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஒரு எண்டில் பிரிட்டிஷ் ஜெயிச்சனால டர்க்கியில் உள்ள கலிஃபான்ற போஸ்ட் யார் அபாலிஷ் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் அபாலிஷ் பண்ணனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிலாஃபட் மூமெண்ட் விஷயம் ஆரம்பிப்பாங்கப்பா. கிலாஃபட் மூமெண்ட் விஷயத்தை இந்தியாவில் ஆரம்பிப்பாங்க. புரியுதாமா? சரியா? பார்ப்போம். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா கிலாஃபட் மூமெண்டோட ஃபவுண்டர் வந்து பார்த்தா 2 பேர், முக்கியமான ஆளு 2 பேர். மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி. அலி பிரதர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. அலி பிரதர்ஸ் சொல்லுவாங்க. யார் அப்படின்னா மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி. இது கூட இன்னொரு ஆள் இருப்பாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அபுல் கலாம் ஆசாத்.
இவர் வந்து பார்த்தா ஒரு யங்ஸ்டர், இந்த கட்சியில ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பார். இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, கிலாஃபட் மூவ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒட்டமன் எம்பியோட சப்போர்ட் மூலமா என்ன பண்ணணும், ப்ரொடெஸ்ட் பண்ணணும், பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணணும். கலிஃபான்ற பதவியை ரிஜிஸ்டர் பண்ணணும். கலிஃபான்ற பதவியை என்ன பண்ணணும், மறுபடியும் கொண்டு வரணும். கலிஃபான்ற பதவியை மறுபடியும் கொண்டு வரணும். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அடுத்தது அன்சாரி, ஷேக் தாவூத் அலி, இதெல்லாம் முக்கியமான மெம்பர் வந்தாங்க. சரிங்களா? என்னம்மா பஃபரிங்கா ஒரே நிமிஷம் பாருங்க, நம்ம பாக்குறேன். இருக்கு பஃபரிங் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? 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 இப்ப கிளியரா இருக்காமா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காமா? திவ்யா, அருள், சுந்தர் கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? சரி, ஓகேமா. இவங்க ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கலிஃபான்ற பதவியை மறுபடியும் கொண்டு வருது. கலிஃபான டைட்டில மறுபடியும் என்ன பண்ணுவோம், திருப்பி கொண்டு வரணும். கலிஃபான டைட்டில திருப்பி கொண்டு வரணும். இதுல முக்கியமா உறுப்பினர் யாருன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்ஏ அன்சாரி, ஷேக் சவுகத் அலி. இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆள் இருந்தாங்க. சரிங்களா? முக்கியமான ஆள். பின்னாடி இந்த மூமெண்ட்டுக்கு யாரு சப்போர்ட் பண்ணிருப்பா அப்படின்னா, காந்தியை சப்போர்ட் பண்ணிருப்பாருப்பா. பின்னாடி என்ன பண்ண, காந்தியும் இந்த மூமெண்ட் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. காந்திஜி இருக்கார்ல, அவரும் இந்த மூமெண்ட் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. காந்திஜியும் கிலாஃபட் மூமெண்ட் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. பார்ப்போம் அடுத்தது. ஸோ இவங்க என்ன பண்ணா அப்படின்னா, கலிஃபான்ற போஸ்ட்டை வந்து பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த சுல்தான்ற பதவி என்ன பண்ணும், மறுபடியும் முஸ்லிம்ஸ் ஒப்படைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காண்டி போராட்டம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட்டுக்கு பிரிட்டிஷ்ல சேர்ந்த ஒரு ஆள், இந்தியா சேர்ந்த ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிஞ்சிருப்பாருப்பா. இந்தியாவில் இருந்த ஒரு முஸ்லீம் வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் இருந்த முஸ்லீம் வந்து பார்த்தோம்னா கிலாஃபட் மூவ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சிருப்பார். யார் அப்படின்னா, ஜின்னா. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட் அப்போஸ் பண்ணியிருப்பார். அப்போசஸ் கிலாஃபட் மூவ்மெண்ட். ஒய்ப்பா, இவர் முகமது ஜின்னா வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் தான். ஏன் வந்து பார்த்தோன்னா கிலாஃபட் மூவ்மெண்ட் அப்போஸ் பண்ணார் அப்படின்னா, ரிலிஜனையும் பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரிலிஜனையும் பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் நாட் மிக்ஸ் டுகெதர்னு சொல்லியிருப்பாரு. ரிலிஜனையும் பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் கொஸ்டின். கிலாஃபட் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணாத இந்திய முஸ்லீம் யார் அப்படின்னா, முகமது ஜின்னா. பயங்கரமா இருப்பா, தெளிவா இருப்பாரு. அதாவது பாலிடிக்ஸ் வேற, ரிலிஜன் வேற, ரெண்டே மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த காலத்துக்கு ஏதாவது தேவை, ரிலிஜன் தனியா இருக்கணும், பாலிடிக்ஸ் தனியா இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும், நல்லா ரூல் பண்ண முடியும். சரிங்களா? ரிலிஜன் பாலிடிக்ஸ் தனித்தனியா இருந்தா தான் ரூல் பண்ண முடியும். புரியுதாமா? சரி, அடுத்து என்னன்றது பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தா லேபர் மூவ்மெண்ட், தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி. சரியா? லீடர்ஸ் யார் அப்படின்னா 3 பேர் ரொம்ப முக்கியமான. இந்த 3 பேர் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க, நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சர்போஜி சபோரி, என்எம் லோஹோனி, அதுக்கப்புறம் சதிபதே பானர்ஜி. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளு. சபோர்ஜி, என்எம் லோஹ்மானியா, சசிபதே பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான ஆளுப்பா. நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்தியாவில் வந்து லேபர் மூவ்மெண்டோட ஃபர்ஸ்ட் பில்லரே இவங்க 3 பேர் தான். சபோர்ஜி, என்எம் லோஹன்டே, அதுக்கப்புறம் சசிதி பானர்ஜின்னு சொல்லுவாங்க. 3 பேர் வித்தியாசமான ஆளு. சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு இவங்க 3 பேர் தான்ப்பா. சுதேசி மூவ்மெண்ட் இல்லம்மா, ரீசன் வந்து என்ன அப்படின்னா தெளிவா சொல்லியிருப்பாருப்பா. மதம் வேற, அரசியல் வேறன்னு சொல்லியிருப்பாரு. மதம் வேற, இவர் முஸ்லீம் தானப்பா, கலிஃபன்ற பதவி கொண்டு வந்து இவர் நல்லது தானுங்க. ஏன் சொல்லியிருப்பாருன்னா, ரிலிஜனும் பாலிடிக்ஸும் வேற, அது மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா 2 மிக்ஸ் பண்ணா நாடு கெட்டு போயிடும். 2 மிக்ஸ் பண்ணா நாடு கெட்டு போயிரும் சொல்லியிருப்பாரு. கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகும், கண்ட்ரியோட பிரின்சிபல் அஃபெக்ட் ஆகும் சொல்லியிருப்பாரு. நம்பவே முடியல, சீரியஸா சொல்லியிருப்பாருமா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டிப்பா போட மாட்டோம். ஜின்னாவா அப்படி சொன்னது? கண்டிப்பா.
ஆனா இப்ப இந்த காலத்துக்கு இது தேவைமா? இந்த காலத்தை பொறுத்தவரையும் ரிலிஜன் தனியா இருக்கணும், பாலிடிக்ஸ் தனியா இருக்கணும். அப்போதான் நாடு நல்லா இருக்கும், நாடு டெவலப் ஆகும், சூப்பரா டெவலப் ஆகும். சரிங்களா? சரி பார்ப்போம். சரி அடுத்து பார்ப்போமா? லேபர் மூவ்மெண்ட் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சது யார் அப்படின்னா, லேபர் மூவ்மெண்ட்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு யாருன்னா சரபோஜி சாப்போஜியும், என்எம் லோகாந்தேவும், சசிபதி பானர்ஜி இவங்க 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சுப்பா. ஏன்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ நிறைய வெப்பன் செய்யற மாதிரி இருந்துச்சு. நிறைய வெப்பன்ஸ் பொருட்கள் செய்யற மாதிரி இருந்துச்சு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷோட வெப்பன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா செஞ்சாங்க. பிரிட்டிஷ் வெப்பன்ஸ் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க, ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க. சரிப்பா, வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெப்பன்ஸோட ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. ஏன்னா வெப்பன்ஸ் தேவைப்படல. அதனால நிறைய பேர் வேலையோட துரத்திட்டாங்க. யார்? பிரிட்டிஷ். ஒன்னும் புரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் தான் பிரிட்டிஷ் ஒரு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா இனிமே உதவி தேவையில்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லா துணியும் வெளியே அமிச்சிட்டான். ஏன்னா பிரிட்டிஷ் நிறைய இண்டஸ்ட்ரி வச்சிருப்பான். எதுக்குன்னா துப்பாக்கி செய்யறதுக்கு, அந்த குண்டு செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு எடுத்துட்டு ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பான். அந்த எல்லாத்தையும் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா வார் முடிஞ்சா அமுச்சு வச்சுருவாங்க. இதனால ஒர்க்கர்ஸ் எல்லாம் கடுப்பாயிருவாங்க. ஏன்னா லூசு பேலே நீ கூப்பிட்டு இருந்தாண்டா எல்லாத்தையும் விட்டு உனக்காண்டி ஒரு வேலை ராப்பால உள்ள சொன்னோம், இப்போ வந்து எங்களை வெளியே அனுப்புறியான்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கர்ஸ் வெறி விரக்தியில இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்கா மாறுது. பின்னாடி என்ன ஆகுது? ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்கா மாறுது. இது மூலமா என்ன ஆகும்? முதல் தொழிலாளர் சங்கம் சொல்லி விஷயம் உருவாகுதுப்பா. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவில ஃபர்ஸ்ட் என்ன ட்ரேட் யூனியன் ஆரம்பிக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் மெட்ராஸ் ட்ரேட் யூனியன். நோட் பண்ணிக்கங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட தொழிலாளர் கூட்டம் வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் ட்ரேட் யூனியன். பிபி வாடியா 1918 ஆரம்பிக்கிறாங்க. 1918 பிபி வாடியா ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா லேபர்ஸ் வந்து ஒடுக்குறாங்க, சப்ரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. மெயினா எந்த இடத்துல நடந்துச்சுன்னா பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ் சொல்லிட்டு 2 மில்ஸ்பா. இதுல யூரோப்பியன் மில்ஸ் ரெண்டுமே இதுல வேலை பார்க்குற லேபர்ஸ் ரொம்ப ஒடுக்குறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? மெட்ராஸ் லேபர் யூனியன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? 1918 பிபி வாடி ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட முதல் லேபர் யூனியன் என்ன அப்படின்னா மெட்ராஸ் லேபர் யூனியன். எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா 1918 யார் ஆரம்பிச்சா? பிபி வாடியா. ஓகேவா? பிபி வாடியா. அடுத்தது முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திய சீமஸ் அசோசியேஷன். என்னப்பா இது? இந்திய சீமை இன்னும் இருக்குப்பா. இந்தியன் சீமா அசோசியேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கல்கட்டாலையும் பாம்பேல ஆரம்பிப்பாங்க. கல்கட்டா இந்திய கடற்படை சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கப்பல் படையில வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, ஷிப்ல வேலை பார்ப்பாங்க, அவங்களையும் தோக்கி விட்டுருவாங்க. அதனால அவங்கள சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பஞ்சாப் பிரஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன். நோட் பண்ணி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் நடக்குது. எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாம் யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மொத்தமா ஒரு அசோசியேஷனா மாறுதுப்பா. ஆல் இந்திய ட்ரேட் அசோசியேஷன் காங்கிரஸ் உருவாது. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆரம்பிக்குது 1920 30 அக்டோபர். நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஆல் இந்தியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். இதோட சேர்மன் யாரா? லாலாஜி பராய். இதுல இது மாதிரி 64 ட்ரேட் யூனியன் இருக்குப்பா. இப்ப நம்ம பார்த்தோம்ல ரயில்வே ஒர்க்கர்ஸ் யூனியன், ஜபாத்பூர் லோக்கல் அசோசியேஷன். இது மாதிரி எல்லா அசோசியேஷன் மெம்பர்ஸும் என்ன பண்றாங்க? அதெல்லாம் ஜாயின் பண்றாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணி 1,40,854 பேர்ப்பா. 1,40,854 பேர் இருப்பாங்க. அதுல எங்க மீட் பண்ணிக்கிறா? பாம்பேல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த அசோசியேஷன் பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ப்பா. இந்த அசோசியேஷன் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்போ பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குயிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒன்று நடக்கும், வெளியே பின்னாடி பார்ப்போம். அதுல இந்த அசோசியேஷன் தான் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காந்தி இல்லாத போதே இந்த அசோசியேஷன் தீர்த்து வைக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தா பயங்கரமா இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க. புரியுதாப்பா? ஆல் இந்தியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் 30 1920 ஆரம்பிக்கிறாங்க. சேர்மன் யாருன்னா லாலாஜி பராய். 64 ட்ரேட் யூனியன் வந்து சேர்ந்து மொத்தம் ஆரம்பிக்கிறாங்க. யாரோட தலைமையில அப்படின்னா லாலாஜி பராய் தலைமையில 1,40,854 பேர் என்ன பண்றாங்க? பாம்பேல மீட் பண்ணி என்ன பண்றாங்க? ஒத்துக்கிறாங்க, மெம்பர்ஷிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க மூலம் என்ன பண்றாங்க? ஏதாவது ஸ்ட்ரைக்னா எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. இதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஸ்ட்ரைக் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. இந்த யூனியன் தான் என்ன பண்ணாங்க? ஜாலியன்வாலா படுகொலைக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தா இனிமே வந்து பார்த்தா நம்ம இந்தியா தனித்தெரிய கூடாது, யாராவது ஒரு தொழிலாளியை கையை வச்சா இந்தியாவுக்குள்ள போராட்டம் பண்ணணும் சொல்லி முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க. புரியுதாமா? இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுதுப்பா. சாரி, இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. சாரி. சரிங்களா? நாளைக்கு கிளாஸ் வந்து சூப்பரா கொண்டு போயிடும். புரியுதாமா? இந்த கிளாஸ் புரியுதாமா? ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்றேன். பிடிஎஃப் குரூப்ல அனுப்பிச்சு விட்றேன், பார்த்துங்க. ஓகே தானம்மா? கிளியரா? கிளாஸ் புரிஞ்சாமா? ஆமா.
அந்த மூமெண்ட்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். 1942 குயிட் இந்தியா மூமெண்ட் வந்து பார்த்தா 1942 நடந்திருக்குமா, அந்த இயக்கத்துக்கு இவங்க தான் வந்து பார்த்தா அஸ்திவாரமே போட்டிருப்பாங்க. ஏன்னா காந்தி இருக்க மாட்டார்ல, காந்தி இருக்க மாட்டா யாருமே தலைவர் இருக்காங்க. இவங்க தான் தெரு தெருவா இறங்கி பிரச்சனை பண்ணுவாங்க. தெரு தெருவா இறங்கி பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க தான் கம்யூனிகேஷனு. இல்ல பின்னாடி பார்ப்போம், நான் சொல்லும்போது சொல்றேன். சரி, ஏதாவது டவுட் ஏதாவது இருக்காம்மா? இல்ல டவுட் ஏதாவது இருக்கா? ஓகேம்மா, டவுட் ஏதாவது இருக்கா? புரியுதாம்மா? புரியுதாம்மா? சரிம்மா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. வியூஸ் வர வர குறைஞ்சிட்டே போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணி கூட்டிட்டு வாங்க, கிளாஸுக்கு ஆன்லைன் லைவ் கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? ஆஹ் நம்ம பக்காவை கொண்டு போயிடுவோம். சரிங்களா? பக்காவை கொண்டு போயிடும். அடுத்து நாளைக்கு கிளாஸ் வந்து காந்தி நீரப்பா 1918 இருந்து 30 வரை இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு கிளாஸ் 30 47 அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிவோல்ட் ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன் அதோட வந்து 3 கிளாஸ் ஐயனை முடிஞ்சிடும். 3 கிளாஸ் ஐயனை முடிஞ்சிடும். கிளியரா புரியுதாம்மா? கிளியரா புரியுதா? டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் ஏதாவது இருக்காம்மா? ஓகே தானம்மா? சரி, வேற அருள் செல்வம். ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. உங்க கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ல போடுங்க. திவ்யா உங்களுக்கு புரியுதாம்மா? திவ்யா, ஸ்ருதி, வேற யார் இருக்கீங்க? கீர்த்தி, சிவா. ஓகேம்மா, ஓகேம்மா. புரியுதாம்மா? வேற புரியுதாம்மா? ஓகேவா? ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. சரி, நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா காந்தி நேரா பார்ப்போம். 1918 இருந்து 30 வரை என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? டீட்டெயிலாக பார்ப்போம்.